அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பாதை அகாடமியின் தினமொரு தேடல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க நபர் மில்கா சிங். 1929ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி பிறந்தவர் தான் மில்கா சிங். இவருடைய சாதனைகள் நிறைய இருக்கிறது, எண்ணிலடங்காதவை. ஒரு தடகள வீராக இந்தியாவில் கால் பதித்த இவர் 1958ஆம் ஆண்டு நடந்த காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்றார். அதுக்கு அடுத்தபடியாக 1960 ஒலிம்பிக் போட்டியில் 1964 ஒலிம்பிக் போட்டியிலும் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். 1960ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியில் 0.1 செகண்ட் தாமதமாக வந்ததால் இவருக்கு வெண்கல பதக்கம் பறிபோனது. சிறிது நேரம் இந்த பதக்கம் கொடுக்கும் நிகழ்ச்சியை நிறுத்தி வைத்துவிட்டு போட்டோ பிளிக்ஸ் மூலம் பார்க்கும் பொழுது இவர் 0.1 செகண்ட் தாமதமாக வந்துள்ளார். காரணம், ஓடும்போது 1 செகண்ட் திரும்பி பார்த்து திரும்பும் நேரத்தில் சக வீரர் இவரை முந்தி சென்றதாக கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் நடந்த 1964ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியிலும் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். 5 ஆசிய தடகள போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு 5 பதக்கங்களை வென்று தந்துள்ளார். இதைவிட சிறப்பு என்னவென்றால், ஒரு சமயம் பாகிஸ்தானில் நடைபெற்ற தடகள போட்டியில் இவர் கலந்து கொள்ளும் பொழுது பாகிஸ்தானை சேர்ந்த அப்துல் காலிப் என்ற நபரை வெற்றி பெறுவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஏனால் மிக வேகமாக ஓடக்கூடிய நபர். அந்த போட்டியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜெனரல் ஆயிப் கான் அவர்கள் அவருக்கு வெற்றி பெற்று வாருங்கள் என்று வாழ்த்தை கூறினார். போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. அனைவரு கவனமும் அந்த காலிப் மேலே இருந்தது. இந்திய கவனமும் மில்கா சிங் மேலே இருந்தது. போட்டி ஆரம்பித்து தொடங்கிய உடனே மில்கா சிங் தன் வேகத்தை காமிக்க ஆரம்பித்தார். யாரும் எதிர்பாராத அளவுக்கு தனது வேகத்தை கூட்டி அந்த போட்டியிலே தங்கப்பதக்கத்தை வென்றார். அப்பொழுது அந்த ஜெனரல் ஆயிப் கான் மில்கா சிங்கை பார்த்து கூறிய வார்த்தை, நீங்கள் மில்கா சிங் இல்லை, பறக்கும் சீக்கியர் என்று அழைத்தார். தன் நாட்டில் பெறுகின்ற பெருமையை விட தனதுக்கு எதிராக உள்ள நாட்டில் சென்று இப்படி ஒரு பெருமையை சேர்த்த நபர் மில்கா சிங் அவர்களே. இன்றளவும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய மில்கா சிங் அவர்கள் 2021ஆம் ஆண்டு கொரோனா தொற்றால் தனது 91வது அகவையில் இயற்கை எதினார். இருந்தபோதும் இந்த ஃப்ளையிங் சிக் என்றுமே பறந்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றி.